ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயங்களில் எனக்கு எல்லாமே சரியாக இருக்கிறதுக்கான காரணத்தை நான் தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுனோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சரியாக அவங்கள நம்ம சொல்கிறதுக்கான இதை நம்ம தான் இது பண்ணணும். உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இதுக்கு மேலே நம்மள எந்த விஷயத்துலையும் யாருக்காகவும் நம்ம சரியோ தப்போ அதை நம்ம விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான். நம்மளுக்கான இதை நம்ம தான் சரியாக இது பண்ணிக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. புரியாமல் இல்லை. எதாக இருந்தாலும் நம்மளால் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக செய்ய முடியுதோ இல்லையோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம். சமாளிக்கிறதுக்கான எல்லா இதுவும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைப்பா. எல்லாமே நமக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் சரியாக கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் என்னை பற்றி சொல்கிறதுக்கான இது அவங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கிறத தாண்டி, அவங்கவுங்களுக்கான தேவையான விஷயங்களை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். நமக்கு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ இல்லை அதெல்லாம் தெரியலை எனக்கு. போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியாக இது பண்ண வேண்டியது தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் அவங்கள நம்ம எந்த நிலைமையிலையும் யாருக்காகவும் நம்ம ஒரு சில விஷயங்களில் சொல்லி புரிய வைக்கிறதுக்கான வார்த்தைகளுங்கிறது இல்லை. நீங்கள் என்ன நிலைமையில் என்ன விஷயத்த எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் கடுமையாக இது பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் அதை பற்றியெல்லாம் பேசாதீங்க, பண்ணாதீங்க. உங்களுக்கு எதனால் எந்தெந்த விஷயத்தில் எது இதில் நம்ம கரெக்டாக இருக்கணுமோ அது இதில் கரெக்டாக இருந்தனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் எல்லாமே சரியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னா அதெல்லாம் சரியாக வராது. உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்கிறதுக்கான இதை ஒரு முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லிக்க பண்ணிக்க தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. புரியாமல் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆகணும். நம்மளால் இப்போ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. போக போக உங்களுக்கு எல்லாமே நான் பார்த்து பண்ணிக்கிறேன். எதையும் நம்ம கடவுள் ஒரு சில விஷயத்த நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்கிறாரு. அதையெல்லாம் நான் இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. புரியாமல் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒரு சில விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கான இதை நம்ம தான் இது பண்ணணும், செய்யணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் இந்த விஷயத்துலேயும் சரியாக நம்ம பக்குவமாக இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாச்சு. உங்களுக்கு நான் சொல்லி அதை புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பண்ண வேண்டாம். நான் எல்லாமே பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.